கிராஃபியில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏஜ்ட் கேரக்டர், ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணி என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு 2 பேருக்குள்ளான கதை தான் அது. பட் ஆனால் அந்த ஏஜ் ப்ளே பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ ஹரிஷ் கல்யாணுடைய மாமனாராக ப்ளே பண்ணுறாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் ஒரு ஒரு ஹீரோக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் தினேஷை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட ரஞ்சித் எப்போவுமே சொல்லுவாப்புல, ஏன்னா சார் அவன் எக்ஸ்ட்ரீம் சார், அவன் வந்து என்ன வேணாலும் அவன் வந்து ஒரு பயங்கர வெறி பிடிச்சி என்ன வேணால் இல் கோ டு எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் டு டூ எனிதிங். ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி சார் அவன் இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லுவாப்புல. ஸோ அதனால தான் எனக்கு முன்னாடியிலேருந்தே, பிகாஸ் நான் ஒரு அட்டகத்தி டைம்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் நான் வெரி அந்த. ஆனால் அது 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 ஒத்துட்டு பண்ணது தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் சீரியஸா. சும்மா சும்மா சொல்லாது. அந்த அப்போ இருந்த ஒரு ப்ரெஷர் டப்பிங்கில் வந்து இருக்கும், படம் வந்து சேல் ஆகலை, சரியான ஒரு டஃப் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷனில் அடுத்த படத்தை கேட்குறாங்க, பட் நம்ம பண்ணல, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ஆஷாக இருந்துச்சு அந்த டைம்.